இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உண்மையின் உரைக்கல் புனித திருமுழுக்கு யோவான். அதனால்தான் இன்றைய நாளிலே தாய் திரு அவையானது திருமுழுக்கு யோவானுடைய அந்த பாடுகளை நினைவில் கொண்டு ஒரு நினைவை கொண்டாடுகின்றது. பாடுகள் நம்முடைய மனித வாழ்வின் பயணத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிற்பமாக, படிக்கட்டாக அல்லது சிகரமாக கூட திகழ்கிறது என்று சொல்லலாம். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட உண்மையோடு வாழ்ந்ததால் தான் அவர் கொல்லப்பட்டார். அவர் நம்மை போல பொய்மையின் நிழலாக அல்லது பொய்மை பேசிக்கொண்டு பொய்மைக்கு சாதகமாக வெளிவேடத்தை போட்டுக்கொண்டு நீதிக்கு எதிராக உண்மைக்கு எதிராக வாழ்ந்திருந்தால் இன்று வரை இயேசுவும் கொல்லப்படாமல், மரிக்காமல், உயிர்த்தெழாமல் மனிதனாக வாழ்ந்திருக்கலாம். உண்மைக்காக சான்று பகர்ந்த ஒரே காரணத்தினாலே, பாடுகள் பட்ட ஒரே காரணத்தினாலே, உண்மைக்காக சிலுவையை சுமந்த ஒரே காரணத்தினாலே அவர் கொல்லப்பட்டார். அதே வழியில் அவருடைய பாதையை, உண்மையின் பாதையை, நீதியின் பாதையை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதையை செம்மையாக்கிய, கரடுமுரடான பாதையை செம்மையாக்கிய, தன்னுடைய நீதியின் வழியில் செம்மையாக்கி விரும்பிய திருமுழுக்கு யோவானுடைய பாடுகள் மிக மிக அற்புதமானது. ஏரோது தன்னுடைய சகோதரருடைய மனைவியை வைத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்ததை இந்த திருமுழுக்கு யோவான் சொல்லாமல் இருந்திருந்தால் திருமுழுக்கு யோவானும் வாழ்ந்திருந்திருப்பார். உண்மையை உரக்கச் சொல்லும் பொழுது அதற்குரிய சவால்களை நாம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். உண்மையை உரக்கச் சொல்லும் பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தையை உரக்கச் சொல்கிறோம். உண்மையை உரக்கச் சொல்லும் பொழுது மனிதர்களால் மட்டுமே நம்முடைய தலையை வெட்ட முடியும், மனிதர்களால் மட்டுமே நம்முடைய வாழ்வை கெடுக்க முடியும், மனிதரால் மட்டுமே நம்முடைய காலை வாரிவிட முடியும். ஆனால் கருணை மிக்க இறைவன், உண்மையின் இறைவன், உண்மைக்காக எப்பொழுதும் நீதியை வழங்கி கொண்டிருக்கின்ற இறைவன் எப்பொழுதும் உண்மையின் பக்கம் இருப்பார். அந்த உண்மைக்கு கிடைத்த பரிசுதான், நீதிக்கு கிடைத்த பரிசுதான் திருமுழுக்கு யோவானை இன்றளவு நாம் திரு அவையில் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மை என்றும் தோற்று போகாது, நீதி என்றும் விலை போகாது. ஏனென்றால் இவை இரண்டும் கடவுளுக்கு சொந்தமான பண்பு நலனாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் புனித திருமுழுக்கு யோவான் என்றென்றும் உண்மைக்காக பாடுபட்டது போல நாமும் நமது வாழ்வில் பொய்மையை தவிர்த்து, போலி வேடத்தை தவிர்த்து, உண்மைக்காக, நீதிக்காக போராட வேண்டியும் அவற்றிற்காக நம் உயிரையும் துறக்க தன்னல துறந்து பிறர் நலத்தோடு பணி செய்யக்கூடிய ஆசிரியும் அருளையும் எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்நாளிலே நமக்கு வழங்குவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.